நீரே என் இறைவன் என நான் அறிக்கையிடுகிறேன். நீரே என் கடவுள் என உம்மை புகழ்ந்தேத்துகிறேன். நீரே என் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்று அன்னையாம் திருகவை புனித தோமாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. திருத்தூதர்களில் ஒருவராக இருந்து இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி தம்மையே சாட்சியாக கையளித்தவர் புனித தோமா. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய விசுவாச பாரம்பரியத்திலே மிகுந்த உறுதியான அத்திவாரத்தை இட்டவர் புனித தோமா. எனவே புனிதர் வழி நாமும் நடந்து நம்பிக்கைக்கு சாட்சிகளாக மாறவும், நாம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தியின் தூதுவர்களாக மாறவும் அருள் கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனுக்கு
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 19 முதல் 22 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோரை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகின்றது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117 இறைவசனங்கள் 1 முதல் 2. உங்கள் பல்லவியாக. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
அவராலே நம்புவோர் பெறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பெறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான உறவுகளே, இன்று திருத்தூதர் புனித தோமாவினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். திருஅவையிலே நினைவு நாட்கள், விழாக்கள், திருவிழாக்கள், பெருவிழாக்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. இன்று இந்திய திரு அவையானது இந்த நாளை பெருவிழாவாக கொண்டாடுகிறது. ஏனென்று சொன்னால், நமக்கு எவ்வளவு தூரத்திற்கு புனித யோசவாஸ் அடிகளாரினுடைய வரவு, அவர் நம்முடைய தேசங்களிலே நடந்து தெரிந்து மன்னாரிலே ஆரம்பித்த பயணம், யாழ்ப்பாணம், இப்படியாக புத்தளம் என்று அவர் சென்று பல இடங்களுக்கும் சென்று இறுதியிலே கண்டி நகரிலே அவருடைய வாழ்வு, மண்ணோடு மண்ணாக அவருடைய உடல் புதைக்கப்படும் அளவுக்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இலங்கை நாட்டிற்காக, நம்முடைய விசுவாசத்திற்காக அவர் கொடுத்தார். அவர் உடல் மாத்திரமே மண்ணோடு மண்ணாக அது மறைந்ததை ஒழிய, அதுவும் நமக்கு தெரியாது. அவருடைய கல்லறை தொடர்பாக இன்னும் நீண்ட சந்தேகங்கள் ஏற்படுகின்றன, அது எங்கே இருக்கிறது என்ற. எனவே அவருடைய உடல் மாத்திரம் புதைக்கப்பட்டாலும் அவர் பதித்து வைத்த விசுவாச நம்பிக்கை தடங்கள், கிறிஸ்தவ விசுவாசம் இலங்கையிலே புதையோடுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுபோன்றுதான் இந்திய தேசத்திலே, பாரத தேசத்திலும் புனித தோமையாரினுடைய வரவானது மிகுந்த செல்வாக்கு செலுத்தியது கிறிஸ்தவ விசுவாச பாரம்பரியத்திற்கு. அது இன்றும் ஆழமாக ஊடுருவி இருக்கிறது. அவர் எங்கே வந்தார், எந்த இடத்திலே இறங்கினார் என்பதெல்லாம் நம்முடைய தியானத்திற்கு அவசியமில்லை. ஆனால் இவ்வாறாக துணிச்சல் மிகுந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவை காவு கொண்டு வந்து தன்னுடைய பிறந்த இடத்திற்கும் இறந்த இடத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இவ்வளவு தூரத்திற்கு பயணங்களை மேற்கொண்டு
இங்கே வந்து இறக்கத்தான் வேண்டுமா? இவ்வாறு தன்னுடைய உடல் பொருளாவி அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக மறைக்காக இரத்தம் சிந்தி ஒப்பு கொடுத்த பின்னரும் இவரை ஒரு கோழையாக சந்தேக நபராக நாம் எப்படி கணிக்க முடியும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, எடுத்ததும் புனித தோமையாரை பற்றி நாம் சொல்லுகிறது என்ன? டவுட்டிங் தோமஸ், சந்தேக மனிதர் அல்ல சந்தேக தோமா என்றுதான் நாங்கள் அழைக்கிறோம். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே ஓரிரு இடங்களிலே அவரை பற்றி நாங்கள் அறிகிறோம். இயேசு ஆண்டவர் ஒருமுறை தான் செல்லுகின்ற இடத்தை பற்றியும் பேசுகிற பொழுது தோமா அவரிடம் கேட்பார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எனக்கு தெரியாது. அப்படி என்று சொல்லுகிற பொழுது இயேசு ஆண்டவருடைய வழியை எங்களுக்கு, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருந்தும் எங்களுக்கு வழியை எவ்வாறு தெரியும் என்று தோமா சொல்லுகிற பொழுது இயேசு ஆண்டவருடைய பதில் இன்றும் நமக்கு பல ஆறுதலான அனுபவங்களுக்கு பயன்படுகிறது. அன்றுதான் இயேசு உச்சரித்தார், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று. இவ்வாறாக இயேசு ஆண்டவரிடம் துணிந்து கேள்வி கேட்டு இன்றும் நம்முடைய விசுவாசத்திற்கு தேவையான ஆறுதலான வார்த்தைகளை நாம் பெற்றிருப்பது புனித தோமாவினுடைய இந்த அற்புதமான பற்றினால் அன்றி வேறு எதனாலும் இல்லை. பிரியமானவர்களே, இப்படித்தான் இன்னும் ஒரு இடத்திலே, வாருங்கள் நாமும் அவரோடு போய் இறப்போம் என்கிறார். யூதர்கள் இயேசுவுக்கு எதிராக அவர்கள் சதி செய்கிறார்கள் என்று தெரிந்தும் நாமும் போய் அவரோடு இறப்போம் என்று துணிச்சலை அறிக்கையிட்டவர் புனித தோமா. அந்த துணிச்சலும் இயேசு மீது கொண்டிருந்த பற்றும் தான் அவரை, இந்தியாவரை சாட்சியம் பகர அழைத்து வந்தது. பிரியமானவர்களே, எனவே இவ்வாறான ஒரு திருத்தூதருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது நாம் இவரை ஒரு சந்தேக பேர்வழி என்று சொல்லலாமா? ஒருபோதும் இல்லை. பாருங்கள், புனித தோமாவினுடைய விசுவாச அறிக்கை. அவர் இயேசு வந்த பொழுது அங்கே இருக்கவில்லை, அவர் வெளியே சென்றிருந்தார். ஆனால் 8ஆம் நாள் இயேசுவை அவர் கண்டதும், என் ஆண்டவரே, என் தேவனே என்று அங்கே அவர் அறிக்கையிடுகிறார். பிரியமானவர்களை பாருங்கள், தோமா அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்று கூறியவர் இயேசு ஆண்டவர் அங்கே வந்திருந்து தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொன்ன பொழுது கூட அவர் அதை செய்தாரா? தோமா உடனடியாக இயேசுவை பார்த்து சீடர்கள் மத்தியிலே, திருத்துதர் மத்தியிலே சொன்னார், நான் கையை அவரை தொட்டாலன்றி, விரலை விட்டாலன்றி, கையை இட்டாலன்றி நம்ப மாட்டேன் என்று சொன்னவர் அதை செய்தாரா? இல்லை. இயேசுவை கண்டதும் தோமா அவரிடம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, அன்று தோமாவுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை நமக்கு உச்சரிக்கிறார். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தோமாவினுடைய விசுவாச அறிக்கை, என் ஆண்டவரே, என் தேவனே என்கின்ற விசுவாச அறிக்கை, பிரியமானவர்களை, இன்று நம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. நவீன உலகம், தொடர்பாடல் சாதனங்கள், சமூக வலைத்தளங்கள், உடைமைகள், தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இவ்வாறான ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே மனிதன் ஊறி இருக்கின்ற பொழுது
மறை என்றால் என்ன, திருமறை என்றால் என்ன, விவிலியம் இறைவார்த்தை என்றால் என்ன, நற்கருணை என்றால் என்ன, திருப்பலி என்றால் என்ன என்று பல்வேறுபட்ட கேள்விகளுக்குள்ளே இருப்பது நாம். தோமா அல்ல, நாம் தான் இன்று இருக்கிறோம். இன்று டவுட்டிங் தோமா இல்லை, சந்தேக தோமா இல்லை. மாறாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பெயரை போட்டு நம்முடைய பெயரை சேர்த்துக்கொள்வோம். நாம் தான் அவர்கள். சந்தேக தோமா இயேசுவை கண்டதும் தொடவும் இல்லை, கையை இடவும் இல்லை, நேரடியாகவே சொன்னார், அன்று வரை ரோம பேரரசனுக்கு பாவித்த என் ஆண்டவரே என் தேவனே என்கின்ற அந்த வார்த்தையை இயேசு ஆண்டவருக்கு அப்படியே அடித்து விசுவாசத்தை அவர் நிலைநிறுத்தினார். இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், தியானித்து கொண்டிருக்கிறவர்கள், நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் உண்மையிலேயே இயேசு வலம் வருகின்ற அருட்சாதனங்களிலும் திருப்பலி கொண்டாட்டத்திலும் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? ஒருபோதும் இல்லை பிரியமானவர்களே. ஆழமான நம்பிக்கையை பற்றி தான் நான் பேசுகிறேன். மேலோட்டமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த ஆற்றங்கரையிலே கிடக்கிற அந்த ஆழமில்லாத தண்ணீர் போன்று நமக்கு இருக்கிறது நம்பிக்கை. பரவாயில்லை, அப்படி இப்படி. ஆனால் ஆழமான நம்பிக்கை இருக்கிறதா என்றால் இல்லை. இன்றைக்கு விசுவாசத்தை, நம்பிக்கையை அறிக்கை விட வேண்டியது தோமா அல்ல, நீங்களும் நானும். வாழ்வினுடைய சூழல்கள் நம்மை பிச்சு எடுத்துக்கொண்டு போகிற பொழுது, பிரித்தெடுத்து கொண்டு போகிற பொழுது நாம் அதில் ஒருவர்களாக மாறவில்லையா? இன்றைக்கு நமக்கு தேவை தோமாவை போன்று என் ஆண்டவரே என் தேவனே என்று நம்பிக்கையிடுவது. இது வெறுமனே ஒரு சிலர் இங்கே இந்த திருப்பலி வேளைகளிலே ஒரு சில இடங்களிலே இருப்பது போன்று என் ஆண்டவரே என் தேவனே என்று அப்பரசத்தை உயர்த்தி காட்டுகிற பொழுது சொல்லிவிட்டு அப்படியே முடித்து விடுவது அல்ல. மாறாக வாழ்வின் ஒவ்வொரு அனுபவங்களிலும் இயேசு ஆண்டவரே என் ஆண்டவரே என் தேவனே என்று கண்டுகொள்வது. உலகத்தினுடைய மாறுபட்ட தன்மைகளிலும், விசுவாச தளம்பல்களிலும், நவீன மாயைகளிலும் நாம் கொள்ள வேண்டியது என் ஆண்டவரே என் தேவனே என்கின்ற இந்த விசுவாச சத்தியம். புனித தோமா நமக்காக பரிந்துரைக்கிறார். அவர் வழி நாமும் விசுவாசத்திற்கு சான்று பகர இந்த திருப்பலி வழியாக நாம் அருள் கேட்டு பயணிப்போம். ஆமீன். நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
மன்றாடுகின்றேன். நம்முடைய தேவைகளுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் எல்லாம் வல்ல பரலோக பிதாவை நோக்கி மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, திரு அவையில் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் புனித தோமாவை போல் நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வமும் இறைமகன் இயேசுவுக்காக தம் உயிரை தியாகம் செய்யும் துணிச்சலும் நம்பிக்கையும் உடையவர்களாக பணி செய்ய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் ஊற்றாகிய இறைவா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தன் நம்பிக்கையை அறிக்கை செய்த புனித தோமாவைப் போல எங்கள் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள், சோதனைகள், இழப்புகளில் நம்பிக்கை இழந்து விடாமல் இறை நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருந்து காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்பதனை நாம் எமதாக்கி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் பிறப்பிடமாகிய இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பிற மத சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவை அறிந்து உண்மை கடவுளை தங்கள் வாழ்வில் கண்டுணர்ந்து திரு அவையின் உறுப்பினர்களாக உமக்கு சான்று பகர தூயாவியின் கொடைகளை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனநிறைவின் ஊற்றே இறைவா, தொலைக்காட்சி மூலமும் இணையதளங்கள் வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரினதும் மனவேதனைகளை நீரே நீக்கி என்றும் அவர்களுடன் துணையாக பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் முதலும் முடிவுமாகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒப்புக் கொடுத்த வேண்டுதல்களும் எங்கள் மனங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை தளர்ந்து விடாமல் உறுதியான நம்பிக்கையை உம்மிலே அறிக்கையிடுகிறவர்களாக என்றுமே இருந்திட எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானின் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீர். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பெறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றீர். ஆகவே என்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், உலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் துய்யமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் துறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியினுள்ளே திரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இன்று நாங்கள் பெருவிழா கொண்டாடுகின்ற புனித தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் இயேசு மீது நம்பிக்கை அறிக்கையிட அருள் கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உம திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. என் ஆண்டவரே, என் தேவனே என்று தோமா இந்த இயேசுவை அறிக்கையிட்டார். இவரோடு கூடவே செல்வோம், இவரோடு மரிப்போம் என்று கூறினார். இந்த இயேசுவே நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று தோமாவுக்கு சொன்னார். நம் ஒவ்வொருவரையும் வாழ்விக்க நம் ஆன்மாவுக்கு வருகிறார் இயேசு. நம்பிக்கை அறிக்கையிடுவோம், இயேசுவால் வாழ்வோம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்த மக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன்.
நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உன் கையை இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவருடைய உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்வாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்கு உரிய வேறு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிகச்சிறந்த பாதுகாவலின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழிநடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்துச் செல்லும் தூயாவியராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு போய் சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.
பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.